வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான சூப்பரான கேரட் அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை லைட்டா நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதக்கணும்னா நம்ம இது கூட ஒரு 300 ml அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். பால் ரொம்ப குறைவாகவும் இல்லாம அதிகமாகவும் இல்லாம காயெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு ஊத்திக்கோங்க. எவ்வளவு வேணுமோ. கூட சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். உள்ள நல்லா வெந்து வரட்டும். காயெல்லாம் நல்லா மசிஞ்சிடணும். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டா அப்படியே மசிச்சு விடுங்க. இதை அப்படியே கொஞ்சமா சுண்ட விட்டுறலாம். பால் நல்லா சுண்டி வரட்டும். பால் இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டனோன்னு நம்ம இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை இது மாதிரி நல்லா கரைஞ்சோன்னு நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து தண்ணியில கரைச்சிக்கலாம். இது மாதிரி கட்டி இல்லாம நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஏன்னா நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கனால அப்படியே எல்லாமே கெட்டியாகும். நல்லா நம்மளுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். சிம்லே வச்சு கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு வாணல்ல 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கோங்க. திராட்சை இது மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்தோடனே நம்ம கேரட்டை சேர்த்திடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லை இரும்பு கடாய் இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஒட்டாம வரும். பாருங்க, பாத்திரத்துல சுத்தமா ஒட்டவே இல்லை. அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.